பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய பியூஷ் மானுஷ் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பியூஷ் மானுஷ் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சமூக வலைதளத்தில் அவதூறு வீடியோ பதிவிட்டதாக மதுரை பாஜக நிர்வாகி சைபர் கிரைமில் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. பொது அமைதியை குலைத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து மதுரை மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி அவதூறாக பேசியதாக பியூஷ் மானுஷ் மீது 3 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மகேஸ்வரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவிட்ட அந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் மீது மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அந்த தலைவராக இருக்கக்கூடிய தங்கப்பாண்டி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பதை மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தங்கத்துறை என்பவர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பியூஷ் மானுஷ் மற்றும் சுற்றுச்சூழல் அந்த செயல்பாட்டராக இருக்கக்கூடிய அவர் அந்த சமூக பக்கங்களில் டெல்லியில் அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டங்கள் அந்த மாணவிகளை காவல்துறையினர் தாக்குவது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஒருமையில் அவமதிக்கும் வகையில் அவர் பேசியது தொடர்பாகத்தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொது அமைதியை குலைக்கும் வகையில் மோதலை தூண்டும் வகையிலும் செயல்பட்டது. அதே போன்று ஒருவரை அவமதிப்பு செய்வது இணையதளங்களை வழியாக அந்த பொய்யான தகவல்களை வதந்திகளை பரப்பியது போன்ற 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு என்பது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.